சேனல் ஃபைவ் நிஜங்களுக்கு வணக்கம். அமெரிக்கா இந்தியாவின் மீது 25% வரி அப்படின்னு நம்ம போன ஒரு காணொலியில் பேசியிருந்தோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த 25% வரி அப்படின்றது 7 நாட்களுக்கு நாங்கள் ஒத்தி வைக்கிறோம். ஒரு 7 நாட்களுக்கு பிறகு நாங்கள் இதை பற்றி அறிவிப்பு வெளியிட்டோம்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. நான் அன்றைக்கே சொன்னேன், இந்தியாவை தவிர்த்து விட்டு அமெரிக்காவால் வர்த்தகத்தை யாரும் எங்கும் தொடர முடியாது. வெறும் 34 கோடி மக்கள் தொகையை கொண்ட அந்த அமெரிக்கா எல்லாத்துலேயும் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் மக்கள் தொகையில் நாங்களும் சைனாவும் தான். இந்த 2 நாடுகளை புறம் தள்ளிவிட்டு அவங்க வர்த்தகம் பண்ணுறது அவரை ஒரு எளிதல்ல. அதுக்காக தான் மற்ற நாடுகள்கிட்டலாம் ரொம்ப டிமாண்ட் பண்ணி பயங்கரமாக பேசின ட்ரம்ப் அவர்கள் இப்போது ஆகஸ்ட் 1லேருந்துன்னு சொன்னார். ஆனால் இப்போ 7 நாட்களுக்கு ஒத்தி வச்சிருக்காரு. நம்ம நாட்டினுடைய உயர் அதிகாரிகளும் அந்த நாட்டினுடைய உயர் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரலாம், வரியை குறைச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையில் இப்போ ஈடுபட்டிருக்கதா ஒரு தகவல் வருது. குறிப்பாக இந்த வரி விதிக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்ம போன காணொலியில் நான் பேசிட்டேன், இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தேன். அதாவது அவங்களுடைய பொருட்களுக்கு அதிகமான வரியை விதிக்கிறோம். அமெரிக்காவினுடைய இறக்குமதி இந்தியாவில் இறக்குமதி பண்ணுறாங்க, அவங்களுடைய பொருட்களுக்கு இந்தியா அதிக அளவில் வரி விதிக்குது. 12லிருந்து 13% வரைக்கும் வரிகளை விதிக்கிறாங்க. எங்களுடைய பொருட்களை இங்கே விற்க முடியல, அதனால் நாங்கள் இந்தியா மீது இந்த மாதிரியான வரி விதிப்பை விதிக்கிறோம்னு அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணமாக யாராலும் பார்க்கப்படாது உலக அளவில். இதற்கு முக்கியமான காரணம், இந்த இந்தியா அப்படின்றது ரஷ்யாவோடு இணக்கமாக இருக்குது அப்படின்றதான் தெல்ல தெளிவான உண்மை. இதனால் அமெரிக்கா அப்படி வரி விதிக்க காரணம். அமெரிக்காவினுடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ரஷ்யாவோடு இந்தியா இணைந்து ஒரு பொருளாதார ஒரு வளர்ச்சியை எட்டிருமோ, நமக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக அமைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரியான வரி அடுத்தடுத்து இந்தியாவை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ரஷ்யாவிடம் இருந்து அவங்க இந்த எரிபொருள், இந்த ஆயில் வாங்குறது நிறுத்தவே மாட்டுறாங்க. நம்மக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அவங்க ரஷ்யாவை தான் முதலிடமாக வச்சுருக்காங்க. ரஷ்யாவுக்கிட்ட இருந்து அதிகமாக கொள்முதல் பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த ஆயுதங்கள், குறிப்பாக இந்த இராணுவ தளவாடங்கள் வாங்குறது எல்லாமே ரஷ்யாவை நோக்கியே இருக்குது இந்தியாவினுடைய நிலைப்பாடு. இந்தியா இப்படி ரஷ்யாவின் பக்கமே சென்றால் நமக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமைஞ்சிருமே. ஏன்னா இந்த உலக மார்க்கெட்டை நான் போன காணொலியில் சொன்னது தான், உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட்னா இந்த வெப்பன்ஸ், அந்த ஆயுத பரிமாற்றங்களில் தான். $500 பில்லியன் மேலே அதில் தான் அமெரிக்கா தன்னுடைய கையை ஓங்கி நிற்கிறது. அதில் எங்கே ரஷ்யாவும் இந்தியாவும் ஒன்றிணைந்து ஏதாவது ஒரு வேலையை காட்டிடுவாங்களோ நமக்கு பின்னடைவு ஆயிருமோன்னு தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த வரியை விதிப்பதற்கு. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்குள் கொண்டு வரக்கூடிய அவங்களுடைய பொருட்கள், குறிப்பாக இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இதை நாங்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது. ஆனால் அதில் இந்தியா மிகவும் உறுதியாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த உற்பத்தியாளர்களுடைய இந்த உற்பத்தி கண்டிப்பாக குறைந்துவிடும், இதனால் பாதிக்கப்படும். உங்களுடைய இந்த விவசாய சார்ந்த பொருட்கள், மற்றபடி இந்த பால் பொருட்கள் குறிப்பாக அது வருது அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கவன் எந்த நாட்டு பால் அதெல்லாம் பார்க்க மாட்டான். கம்மியாக கிடைக்குதா, ஓகே எனக்கு ஓகேன்னு வாங்கிப்பான். நம்ம பால் பவுடர்லேருந்து எல்லா பாலுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிப்பான். அது நம்ம நாட்டில் தயாரிக்கிறானா வெளிநாட்டுக்காரன் கொடுக்குறாங்கலாம் பார்க்கறது கிடையாது. அதில் இந்தியா மிகவும் உறுதியாக இருக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், விவசாய பொருட்கள் சம்மந்தப்பட்டதில் நான் ஒன்று அவள் சீக்கிரத்தில் உள்ளே விட்டுற மாட்டேன் அப்படின்னு இந்தியா ரொம்ப பிடிவாதமாக இருக்கு. அது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அதில் அவன் நல்லா ஏர்ன் பண்ணலான்னு தான் அமெரிக்கா ரொம்ப துடிப்போட இருக்கு. அதற்கு இந்தியா கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. நம்ம அவங்க பொருட்களுக்கு வரி விதிக்கிறோன்றது கிடையாது, நாம் ரஷ்யாவோடு இணக்கமாக இருப்பது. அடுத்ததாக அவங்களுடைய விவசாய பொருட்கள், பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை இங்கே இறக்குமதி பண்ண முடியல முழு அளவில் அப்படின்றது இரண்டாவது பாயிண்ட். இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பிரிக்ஸ். எங்கே இந்த இந்தியா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த டாலரில் தான் வர்த்தகம் எல்லாம் நடக்குது. அதனால தான் அமெரிக்காவின் கை ஓங்கி நிற்கிறது உலக அளவில். இந்த டாலருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது இந்த பிரிக்ஸ் ஒரு நாடுகள் எல்லாம் இணைந்து செயல்படுறது. இவங்க ஒரு கரன்சியை உருவாக்குறாங்க அப்படின்னா அது டாலருக்கு அச்சுறுத்தலாக வரும். டாலருடைய மதிப்பே குறைஞ்சு போகலாம். ஏன்னா அன்னைக்கிலிருந்து இன்னை வரைக்கும் அமெரிக்காக்காரனுடைய ரூல் என்ன, எல்லா வர்த்தகனாலும் என்னன்னாலும் எங்கேனாலும் பண்ணிக்க, நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். ஆனால் டிரான்சாக்ஷன் எல்லாமே டாலரில் தான் இருக்கணும். இவன் அவனுடைய அந்த ஒரு ஆளுமை திறனால அப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்கான் எல்லாத்தையுமே அமெரிக்காக்காரன். அதை உடைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்தியா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் இணைந்து பிரிக்ஸ்னு ஒன்று கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணாங்க. இடையில் அமெரிக்காவுடைய அந்த அச்சுறுத்தல் காரணமாக எல்லாமே சைலண்டாக இருக்காங்க. நேரடி எதிரியை பலமாக இருந்தால் நேரடியாக மோதக்கூடாது, கொஞ்சம் நேரம் பார்த்து தான் மோதணும். அதில் நமக்கு மோடியை இதில் கண்டிப்பாக யாருமே எந்த ஒரு இடத்துலையும் குறைத்து மதிப்பிடாதீங்க. கரெக்டாக எங்கே என்ன பண்ணணும் அப்படின்றத மிக தெளிவாக பண்ணுறாரு. இதே நம்ம அந்த வடகொரிய அதிபர்லாம் தான் உடனே ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், ஏவுவேன், நோ யூஸ், நமக்கு தான் தேவையில்லாத பின்னடைவு. அப்படியாப்பா நானே வெளியிடக்கூடாதா, சரி ஓகே அப்படின்னு அந்த பிரிக்ஸுக்கான அந்த ஒரு பேரையே மாற்றி விட்டார் டக்குன்னு. பில்டிங் அப்படி இப்படிலாம் சொல்லி என்னென்னமோ அடிச்சு விட்டார். ஸோ மோடியினுடைய அந்த கையாளும் திறன் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு நேரத்தில். ஸோ அங்கே அமெரிக்கா இப்படியான ஒரு வரி விதிப்பை விதிக்கும் பட்சத்தில் மோடியினுடைய நகர்வு என்னவாக இருக்கும்? உடனே ரீகமெண்ட், நேத்தான் ஜூலை 31 ஆகஸ்ட் 1லேருந்து வரி இந்தியா மேலே விதிக்கிறோம் அப்படின்னு.
இன்றைக்கு பார்த்துங்க என்ன தகவல், 7 நாட்களுக்கு அப்புறம் தள்ளி போடுறோம், அப்புறம் நாங்கள் அந்த இதை கன்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காரணம் என்னவென்றால் இந்தியாவில் இருந்து ஒரு பதில். நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கக்கூடிய இந்த ஃப்ளைட்டு F-39 அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது, நீனே வச்சுக்கோ. நான் வேறு எங்கள் ரஷ்யா கிட்ட கூட வாங்கிக்கிறேன். சுகோய் வாங்கினேன்ல, MiG-29 வாங்கினேன்ல, அது மாதிரி நான் அங்கே வாங்கிட்டு போயிடுறேன். உன்னோட விமானம் எனக்கு தேவையில்லை, உன்னோட எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு நீ எந்த அளவுக்கு என்னை அடிக்கிறியோ அதை தாண்டி என்னால் உன்னை அடிக்க முடியும். நீ மற்றதில் பெரிய ஆளாக இருந்துட்டு போயிடலாம், மிலிட்ரி ஆர்மி படையில் நீ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆயுதங்கள் வச்சிருக்கல நீ பெரிய ஆளாக இருக்கலாம். அதை தாண்டி இந்த வர்த்தகம்ன்றதில் நான் தான் பெரிய ஆள். இன்னைக்கு அசுர வளர்ச்சியில் வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த நாடு இன்னைக்கு எல்லாத்துக்கும் வாரி வழங்குற நாடாக மாறிடுச்சு. உங்களை மாதிரி வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு நாடாக இல்லை, அமெரிக்கா மாதிரி கட்டுப்படுத்தும் நாடாக இந்தியா இல்லை. மோடி எங்கே போனாலும் நான் உனக்கு தர்றேன், நீ எனக்கு அடிமையாயிரு, இந்த சீனாக்காரன் பண்ணுற மாதிரி, கந்து வெட்டிக்காரன் இல்லை சீனா, அது மாதிரி எங்கேயும் மோடி பண்ண கிடையாது. ஒரு நாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா நிறையா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனார் மோடி. அங்கே என்ன சொல்கிறாரு, ஒரு ஃபண்டை கொடுக்குறாரு, எல்லா நிதியெல்லாம் உங்களுக்கு தேவையான உதவி பண்ணுறோம், நீ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிடு என் கூட, நம்ம 2 பேரும் சேர்ந்து வளருவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் மோடி மூவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. எங்கெங்க நாடுகளுக்கு மோடி போகிறாரோ அங்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு மோடிக்கு. இவருடைய எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அருமையாக இருக்குது, இவருடைய பிஸ்னஸ் டீலிங் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அமெரிக்காவை உடைக்க போகும் ஒரே நாடு இந்தியாவாகத்தான் இருக்க போது, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சொல்கிறேன், 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி இன்றைக்கி நான் சொல்கிறேன், அமெரிக்காவை குலைநடுங்க வைத்து அமெரிக்காவின் சாம்ராஜ்யத்தை சுக்குநூறாக ஆக்கப் போகும் ஒரு முக்கியமான நாடு இந்தியா தான். அதற்கான ஒரு வெளிச்சம் தான் இன்றைக்கி நமக்கு தெரியுது. ஒரு காலத்தில் இந்தியாவை நேரடியாக எல்லாமே பண்ண முடியும், அமெரிக்கா இன்னைக்கு தயங்குது, ஒவ்வொரு விஷயத்துக்கு தயங்குது. மிகப்பெரிய அரக்கன் ட்ரம்ப், ஆனால் உனால் மோடியை நண்பர்னு சொல்லுவாப்புல. ஆனால் அந்த பொருளாதார வகையில் வரி விதிக்கிறது, எங்கே இந்தியா வளருதுன்னு பொறாமை குணம் கொள்வது, நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, பாகிஸ்தான்கிட்ட வருங்காலத்தில் நம்ம வந்து என்னைக்காக பிச்சை எடுக்கணுமா, அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய நிலை வருமா? எனக்கே வருது, இந்தியாவுக்கே அந்த நிலை வருது. அதில் பாதாளத்தில் கிடக்கிற அவன் என்னையே வேணால் வாங்கி குடிச்சிட்டு சாகலாம் பாகிஸ்தான்காரன், வேறு என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட வாங்க வேண்டிய நிலைமை என்ற காலத்துக்கும் இந்தியாவுக்கு வராது. ஸோ ட்ரம்பினுடைய எண்ணம் எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஆனால் மோடியினுடைய நகர்வு வேறு மாதிரி இருக்குது. வெறும் 2% தான் நம்ம அமெரிக்காவுக்கு நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இருக்குது, ஏற்றுமதி. அங்கே நம்ம பண்ணுற அங்கே இருக்கக்கூடிய நம்ம பொருளை அங்கே விற்கிறோம்ல, வெறும் 2% தான். அந்த 2%ஐ வேறு ஒரு நாடுகளில் விற்றுட்டு போயிடுவோம். அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யார்? டெக்ஸ்டைல்ஸ், துணி சம்மந்தப்பட்டது, மருந்துகள் சம்மந்தப்பட்டது, இந்த ஆட்டோ பாக்ஸ் அந்த சம்மந்தப்பட்டது, அது பொருட்கள் தானே. அது வேறு எங்கள் நாடுகளை நோக்கி நகருவோம். அமெரிக்காவே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ நமக்கு ஆயில் ஒரு டிமாண்ட் வந்தது, சவுதி அரேபியா கொஞ்சம் கிடுக்குப்பிடி பண்ணுது, டக்குன்னு என்ன பண்ணோம், ரஷ்யா பக்கம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணோம், ரஷ்யாக்கிட்டேருந்து ஃபுல்லாக வாங்கணும், அடுத்து ஈரான், இப்படி நம்ம மாறி மாறி ஒவ்வொரு நாடுகள்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கும்போது நமக்கு இவனை நம்பியே எவனையும் நம்பி இருக்கக்கூடாது. அதன் வெளிப்பாடு தான் நம்ம ரஷ்யாவோடு ரொம்ப இணக்கமாக இருக்கும். அதிக அளவில் நம்ம கொள்முதல் பண்ணுறது, இந்த குரூட் ஆயில் வாங்குறது அங்கேருந்து தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரஷ்யாவோடு இணக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு பயம்தான், அச்சம்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம F-39 வாங்க மாட்டோம்னு சொன்ன உடனே நீ வச்சுக்கணுன்னே அந்த அலறி அடிச்சுட்டு ஒரு வாரம் தள்ளி போடுறேன், வாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு பயந்து வந்த இந்த அமெரிக்கா பயப்படுன்னு நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் நம்மை புழுவை விட மோசமாக பார்த்த நாடு அது, பாகிஸ்தானோடு சேர்ந்து நம்மை அடிக்க வரும்போது. ஆனால் இங்கே சில பேர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் ஒரு இந்திரா காந்தி இருக்கும்போது எந்த ஒரு இதுக்கும் அடிபணிந்தது கிடையாது, மோடி அடிபணிந்து இருக்கிறார். இப்போ பாகிஸ்தானுக்கு நமக்கு போர் நடந்துச்சு, அதை வந்து மோடி ட்ரம்ப் வந்து ஒரு 30 வாட்டி சொல்லிட்டாரான், நான் தான் போகிற நிப்பாட்டினேன். அவன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு தெரியுவான். இதுக்காக பாரத பிரதமர் இல்லையே அப்படிலாம் இல்லை, ட்ரம்ப் நீங்கள் போய் சொல்லிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. லூஸா நீங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியுமா இருந்துட்டு? அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், பெருமைக்கு பீத்திக்கிட்டு இருக்கான், சொல்லிட்டு போட்டோம். நீ இதை போய் சொல்லி பொருளாதாரத்தில் இது அவன் எப்படா டைம் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நமக்கு தேவையாது. நம்மளுடைய இலக்கு என்ன? இலக்கை அடையும் வரை எந்த ஒரு இடர்பாடுகள் வந்தாலும் அதை தட்டி எறிஞ்சிட்டு போய்கிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இருந்து போர் நடந்தது தெரியும், போர் நின்றுச்சு, நம்மளுடைய அடி தாக்குதல் எப்படி இருந்துச்சுன்னு உலகமே பார்த்துருச்சு. நம்ம இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தாக்குதல் சேதாரம் நடந்திருக்குன்னு காட்ட சொல்லுங்கள். பெரிய அளவில் இந்தியாவுக்கு எதுவும் கிடையாது சேதாரம். ஆனால் பாகிஸ்தானில் எத்தனை விமான நிலையங்கள் தகர்க்கப்பட்டது, ராவல்பிண்டிலேருந்து பல இடங்கள் தகர்க்கப்பட்டது, உலக நாடுகளே அதை காமிச்சிச்சு. நம்ம இதில் பெரிய சேதாரம் ஒன்றும் இல்லையே. ட்ரம்ப் நிப்பாட்டினா ட்ரம்ப் எல்லாம் பேசியிருப்பார், வந்து இப்போ நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னேன், இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்காரன் உடனே நிப்பாட்டிட்டான். இது வந்து நிப்பாட்டினாருன்னா பாகிஸ்தான் திரும்பி அடிச்சுன்னா பார்த்துட்டு இருந்திருப்பா, ட்ரம்ப் சொல்லிட்டாரு நிப்பாட்டினோன்னு இருந்திருப்பாரா மோடி? திரும்ப தாக்குதல் நடந்திருக்கும். அவன் சொல்லிட்டு போட்டோம். நமக்கு வர்த்தகம் தான் முக்கியம், நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல போய் நம்ம சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. இருந்துட்டு அவன் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். நமக்கு தெரியும் நம்ம நாடு எப்படி இருந்தது, எப்படி கம்பீரமாக நின்றுச்சுன்னு. இங்கே உள்ள அரசியல்வாதிகள் அரசியல் குறிப்பாக இந்த காங்கிரஸ் சொல்லுது, இந்திரா காந்தி இருக்கும்போது அடிபணிந்ததே இல்லை, எதிர்த்து அடித்தோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் எழுதின லெட்டர் கூட இருக்குது, நிக்சனுக்கு அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி எழுதியது.
நீங்கள் இந்த பாகிஸ்தான் நமக்கு நடந்திருக்கும், பங்களாதேஷ் பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் தலையிட்டு இதுக்கு வந்து தீர்வு காணணும்னு சொல்லி லெட்டர் எழுதினது இந்திரா காந்தி, நிக்சனுக்கு எழுதினது இன்னமும் இருக்கு. அவன் நம்ம எந்த அளவுக்கு இலக்காரமாக அப்ப அவன் நம்மளை பார்த்தான்றது எல்லாருக்குமே தெரியும் அன்றைய காலத்தில் இருந்தவங்களுக்கு. ஸோ வாய்க்கு வந்ததை இந்த அரசியலை மையப்படுத்தி இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் பேசுறது மிக மிக தவறான ஒரு விஷயம். பேச ஆரம்பிச்சா வரலாறுகளை தோண்டினால் நமக்கு நம்ம மேலே சேரவாரி போட்டுக்கிறதுக்கு சமம். உள்நாட்டில் அரசியல் பண்ணுறியா பண்ணிட்டு போ, அது 5 வருஷம் நீ 5 வருஷம் அவன் பண்ணிட்டு போ. அதை விட்டு நாடுன்னு வரும்போது சசி தரூர் மாதிரி இருங்க. காங்கிரஸ் சசி தரூர் இருக்கார் பாருங்க, காங்கிரஸில் முளைத்த ஒரு அருமையான ஒரு வித்தகன் அந்த ஆளு தான். நாடுன்னு வரும்போது என்ன இருப்பாருங்க, இந்தியாவுக்கு ஆதரவா, ராணுவத்துக்கு ஆதரவா, நான் எந்த ஒரு இடத்திலும் ராணுவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், இந்தியா விட்டு கொடுக்க மாட்டேன், இதில் 1000 இருக்கும் அரசியல். ஆனால் நாடுன்னு வரும்போது நாட்டுக்காக தான் நிற்பேன் நின்னார் அந்த மனுஷன். ஆனால் பாக்கி எல்லாம் அரசியல் தான். எதிலும் பணம் கடந்தால் எதையும் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய அரசியல். ஸோ நம்மளுடைய இந்த இந்தியானுடைய பதிலடின்றது 7 நாட்களுக்கு தள்ளி போகுது இப்போ அந்த பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில். இதற்கு மேலும் மோடி அதையே 25% வரி விதித்தால் நாமும் அந்த வரியை விதித்து விட்டு பதிலடியாகத்தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்தியா. இந்த இடத்துல மோடி அமைதியாக இருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு நகர்வு இருக்குது. அந்த நகர்வை நீங்களே பார்த்துக்கோங்க. அதிகபட்சம் ரொம்பலாம் இல்லை, ஒரு மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் அந்த நகர்வு என்ன அப்படின்றது. இன்னொன்று முக்கியமான ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த காணொலி எத்தனை நாட்களுக்கு இருக்கத்தான் போகுது. ஆகஸ்ட் 1, 2025 இன்று நான் சொல்கிறேன், அமெரிக்காவின் சாம்ராஜ்யத்தை ஒரு ஆட்ட போவது இந்த இந்திய நாடு தான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்றைக்கும் எனக்கு அதில் மாற்றமே கிடையாது, ஐயப்பாடே கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். நன்றி.